டேய், என்னடா ஸ்பீச் ரெடி பண்ணிட்டியா? நாளைக்கு பிரச்சாரம் இருக்குது. நாளைக்கு தலைவர் பேசுற பேச்சுல எல்லா ஓட்டும் தலைவருக்கு தான் விழணும். ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேனே, செக் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் எங்க காட்டு. நீயே படுறா. சரியான தற்கொலை போல, படிக்க தெரியாது போல. சரி, நம்ம படிப்போம். இங்க அணி திரண்டு வந்திருக்கணும் இந்த அருமை பொதுமக்களே. என்னாச்சுண்ணா? அது ஒண்ணு இல்லடா, பெல்ட் லூஸ், அதான் அவுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ படுறா, நீ படி, மேற்கொண்டு படி. சரிண்ணா. மக்களே, உங்களிடம் தான் கூறுகிறேன், உங்களிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்களில் இருந்து மாற்றம் ஏற்பட வேண்டும். மக்களிடையே மாற்றம் வேண்டும். இந்த எதை எதிச்சு? அப்பா, ஐயோ அர்ச்சனை தற்கொலை. வாடா போடானா திட்டுவான். ஏன்னாச்சா இந்த அடி? ஏன் தெரியுமா? மக்களே ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிதான் எதுவுமே தவிர்த்து மக்களே உங்களிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும்னு எழுதக்கூடாது. அட தற்கொலை அண்ணா, ரெண்டும் ஒண்ணு தானே, வேற வேறையா? எவன் சொன்ன ரெண்டும் ஒண்ணுன்னு? நல்லா கேட்டுக்கோ. ஆட்சி மாற்றம்னா கட்சி வளரும். மக்கள் மாற்றம்னா நாடு வளர ஆரம்பிச்சுடா மண்டையா. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. நமக்கு எப்பயுமே ஆட்சி மாற்றம் தான் வேணும், சரியா? மக்கள் மாற்றம் அதை அவங்ககிட்ட நம்ம சொல்லவும் கூடாது. சொன்னாலும் அவன் கேட்க மாட்டானுங்க. ஏன் கேட்க மாட்டானுங்க? காரணம் ஏன்னா, மக்கள்ல மொத்தம் 4 விதமா இருக்கிறான்டா. ஒரு விதம் அவன் கட்சிக்காரன்னு சொல்லுவாங்க. நாட்டுல நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுலாம் பார்க்க மாட்டான். அவன் கட்சிக்கு தான் விசுவாசமா இருப்பான். ஸோ அவன் கட்சிக்காரன் தான் ஓட்டு போடுவான். இன்னொருத்தவன் ஜாதிக்காரன். அவன் எந்த கட்சிக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என் ஜாதிக்காரன் பார்த்தா ஓட்டு போடுவான். இன்னொருத்தன் மதக்காரன். எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் மதத்துக்காரன் தான் நான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவான். இதுல 4வதா இருக்க பத்தியா பொதுமக்கள். அதுல ஒரு சில தற்கொலை நாய்களாம் இருக்கும். ஒரு சில தற்கொலை நாய்கள் மீன்ஸ் அந்த பொதுமக்கள்லே ஒரு 50% வச்சுக்கேன். அவ்வளவு பேர் என்ன பண்ணுவானுங்க, இந்த கட்சிக்காரன் வந்தாலும் அதே ஊழல், அதே அலட்சியம், அதே லஞ்சம் தான். அந்த கட்சிக்காரன் வந்தாலும் அதான் நடக்க போகுது, நான் ஏன் ஓட்டு போட சொல்லிட்டு நான் இங்கே ஓட்டு போடாது. அந்த எச்ச நாய்ங்க ஓட்டு போட்டுச்சுன்னா மாற்றம் வரும். ஆனா அந்த நாய்ங்க ஓட்டு போடாது. ஆனா அந்த நாய்களை பத்தி பேச தேவையில்ல. மீதி இருக்க பத்தியா, மீதி ஒரு 30% 40% இருக்குல்ல, அதுல தொகுதிக்கு ஒருத்தவன் என்ன பண்ணுவான், நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையா நிப்பான். நம்ம அவனை எவனுமே கண்டுக்க மாட்டோம். அதை பத்தி தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட எல்கேஜி மூவில சொல்லியிருப்பாரு இல்லையா? மீதி இருக்கான் பத்தியா, அவன் என்ன பண்ணுவான், நோட்டால ஓட்டு போடுவான். இந்த மாதிரி எனக்கு பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே கட்சி தான் வளரும். ஸோ நமக்கு எப்பயுமே கட்சி மாற்றம் தான் வேணும். இப்ப நீ சொல்லு, உனக்கு என்ன மாற்றம் வேணும்? கண்டிப்பா மக்களிடையே ஆட்சி மாற்றம் வேண்டும். அது